ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீ பாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். 1000 விளக்குகள் ஏற்றலாம் தீபாவளிக்கு, 1000 ஸ்வீட்ஸும் பண்ணலாம் தீபாவளிக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு அருமையான பீட்ரூட் குலாப் ஜாமுன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிங்க. இது ஒரு மாறுபட்ட ரெசிபி, அருமையாக இருக்கும். முதல்ல ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதில் போடணும். நீங்கள் எப்போவுமே கப்பு எந்த கப்பு யூஸ் பண்ணுறீங்களோ மொத்த ரெசிபிக்கும் அதே கப்பை யூஸ் பண்ணிங்கன்னா அளவு கரெக்டாக வரும். எதனால் இந்த பீட்ரூட்டை நம்ம இப்படி வதக்குறோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்தை போக்குறதுக்காக இந்த மாதிரி இதை வறுக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு, எப்போ ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணுங்க. ஈரப்பதம் இன்னும் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போது டெஸ்ட் பண்ணி காட்டலாம். இன்னும் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் இதை வதக்கணும். இப்போ இல்லை, அதனால் ஒரு பாத்திரத்தில் அதை கொட்டி நல்லா ஆற வைக்க போகிறேன். இது ஆறினதும் அந்த கப்பாலேயே 1 கப்பு பால் பவுடர், நம்மளுக்கு 2 கப்பு பால் பவுடர் தேவை. ஆனால் நம்ம போட போகிறது முதல்ல 1 கப் பால் பவுடர் தான் போடுறோம். அடுத்தது அதே கப்பில் 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க். கப்பு அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்வீட் பண்ணும்போது அதை ஞாபகம் வச்சுங்க. நம்ம இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த கோயா, அதாவது ஸ்வீட் போடாத கோயா கிடைக்கலனா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் குலாப் ஜாமுனும் நீங்கள் இதிலையே பண்ணலாம். பீட்ரூட்டை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரியே பண்ணி நார்மல் குலாப் ஜாமுன் பண்ணலாம். இப்போ இது ரொம்ப தளன்னு ஆகிடும். அதனால் நம்ம அடுத்த கப்பு பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். நான் இப்போ காட்டுறேன் எப்படி இது தளர்ந்து போகும்னு பாருங்கள். ரொம்ப தளன்னு ஆகிடுச்சு. இப்போது இன்னுமே இது தளர்ந்து போயிடும். பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சிறுக சிறுக இந்த பால் பவுடரை சேர்க்கணும். ஸோ 1 கப்பை ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னாக்கா மற்ற கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. கடைசியில் மைதா எதுக்குன்னா அது பிடிச்சி உருட்டுறதுக்கு வாட்டப்படும். நிறைய போட்டுறாதீங்க, ஹார்ட் ஆகிடும். இப்போது 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இதை கையில் தேய்ச்சிட்டா ஒட்டாமல் உங்களுக்கு வரும். நீங்கள் இதுக்கு நெய்யோ வெண்ணெயோ கூட கையில் தடவிக்கலாம். உருட்டுறது ரொம்ப முக்கியம். அழுத்தி உருட்டிட்டிங்கன்னா திருப்பி குலாப் ஜாமுன் ஹார்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரே கொடுக்காம அப்படியே பதமாக உருட்டுற மாதிரி உருட்டணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பொறுமையாக இந்த மாதிரி ஒன்று உருண்டைகளாக உருட்டி அதில் நீங்கள் வச்சுருங்க. திருப்பி சொல்கிறேன், அழுத்தி உருட்டாதீங்க. நல்லா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே லூஸாக இருக்கணும். அப்போ தான் பொரிச்ச உடனே ரொம்ப சாஃப்டாக அருமையாக குலாப் ஜாமுன் வரும். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக வச்சாச்சு. நம்ம பாகு பண்ணிடலாம். இப்போது அதே கப்பை திருப்பி அந்த கப்பில் 1 கப்பு சர்க்கரை, அதே கப்பில் தான் திருப்பி தண்ணியும் எடுக்கணும். இதுக்கு கம்பி பதமோ முத்து பதமோ தேவையில்லை. உங்களுக்கு சர்க்கரை கரைஞ்சதுன்னா போதும், கொஞ்சம் திக்கானோ. இப்போ இதில் 1 ட்ராப் எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணிவிடுங்க. அது ஏன் ஆட் பண்ணுறோன்னா உங்களுக்கு சுகர் கட்டி ஆகாமல் இருக்கும். எண்ணெய் மிதமான தீயில தான் இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா வெளியில் கருத்து போய் உள்ளே பொரியாமல் போயிடும். அதனால் பொறுமையாக நம்ம பொரிக்கணும். அப்படிங்கும்போது எண்ணெய் மிதமான தீயில தான் இருக்கணும். இது ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து திருப்பி விட்டு
வறுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மிதமான தீ, சக்கரை பாகும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து குங்குமப்பூ, நல்ல பொன்னிறம் வந்தாச்சு. மிதமான தீ, திருப்பி சொல்கிறேன், மிதமான தீயில் தான் இதை பொரிக்கணும். அப்படியே பாகில் எடுத்து ஒரு சிட்டிகை ஏலக்காய் போட்ட அப்புறமா இதை போட்டுருங்க. இப்போ அடுத்த பேட்ச், அதுவும் மிதமான தீயில தான் பொரிக்கணும். இப்போது சர்க்கரையை வந்து மேலே எடுத்து ஊற்றுங்க. அப்போது உங்களுக்கு அது வந்து சாஃப்ட் ஆகிடும். அடுத்த பேட்சையும் நம்ம பொரித்து இதில் போடணும். இது மேலேயும் சர்க்கரையை எடுத்து ஊற்றுங்க. நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.